1 Corinthians 11:28-31. எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். 31 நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். தன்னைத்தானே சோதித்து அறிவது, அது ஒரு மனுஷன் தனக்குத்தானே செய்து கொள்வது, அது நிச்சயமாக தேவை. ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது நம்மை நாமே அலசி பார்க்கணும். எப்படி இந்த நாளில் நான் எப்படி பேசினேன், எப்படி நடந்துக்கிட்டேன், நேரத்தை எப்படி செலவு பண்ணேன், பணத்தை எப்படி பயன்படுத்தினேன், உதவி செஞ்சேனா, நன்மை செஞ்சேனா, சுவிசேஷம் சொன்னேனா, மற்றவங்களுக்காக ஜெபித்தேனா என்று நம்மை நாமே கேள்வி கேட்பது, நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பது. இது ஒரு ஆள் சம்பந்தப்பட்ட காரியம். அது கூட சுலபம்தான். தன்னை தானே சோதித்தறிந்து, அது கொஞ்சம் ஓரளவுக்கு சுலபம். ஆனால் 31 சொல்கிறது நம்மை நாமே நிதானித்து அறிந்தால். அங்கே ஒருமையில் சொல்லப்பட்டிருக்கு, இங்கே பன்மையில் சொல்லப்பட்டிருக்கு. தனிப்பட்டவர்கள் தங்களை ஆராய்ந்து பார்த்தால் மட்டும் போதாது, சபையாக குடும்பமாக தங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் யாக்கோபுடைய குடும்பம் தன்னைத்தானே ஆராய்ந்து சுத்திகரித்துக் கொள்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். பெரிய ஒரு பிரச்சனை. யாக்கோபுடைய பொண்ணு கல்யாண பிரச்சனையில் 2 மகன்களும் லேவியும் சிமியோனும் நயவஞ்சகமாக அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஆண்களையும் கொலை செய்து விடுகிறார்கள். சுற்றி இருக்கிற ஊர்களெல்லாம் சொந்தக்காரன் இருக்கிறான், ஜாதிக்காரன் இருக்கிறான். அவங்களெல்லாம் யாக்கோபை எல்லாரும் இப்போ யாக்கோபையும் அவன் குடும்பத்தையும் நசுக்கி எரித்து சாம்பலாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கர்த்தர் யாக்கோபுக்கிட்ட பேசுகிறார். நீ பெத்தேலுக்கு போ, அங்கே போய் எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுன்றார். அப்போது தன் வீட்டாரையும் தன்னோடு இருந்த நம்ம எல்லாரையும் நோக்கி, நீங்கள் எல்லா அந்நிய தெய்வங்களையும் விலக்கி போடுங்க, உங்களை சுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, பெத்தேலுக்கு வாங்க, அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்று சொல்கிறான். அவர்கள் அந்நிய தெய்வங்களையெல்லாம் யாக்கோபு கிட்ட கொடுக்குறாங்க. காதணிகளையெல்லாம் காதணியில் தான் விக்கிரகங்கள் இருக்கும். அந்த காலத்தில் அந்த பகுதியில் இருந்த காதணிகளில் விக்கிரகங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். அதனால் அந்த காதணிகளையெல்லாம் யாக்கோபிடத்தில் கொடுக்குறான். அதையெல்லாம் ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். யாக்கோபுடைய குடும்பத்தார் 12 பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், மருமக்கள், கூட இருக்கிற வேலைக்காரர்கள், அடிமைகள் எல்லாரும் தங்களை தாங்களே நிதானித்து பார்க்கிறார்கள். தங்களுடைய எல்லா விக்கிரகங்களையும் கொண்டு வந்து யாக்கோபிடத்தில் கொடுக்கிறார்கள். தங்களை சுத்தம் பண்ணி கொள்கிறார்கள். அதுக்கு பிறகுதான் ஒரு பெரிய பாதுகாப்பு கிடைக்கிறது. சுற்றி இருக்கிற ஊர்கள் அங்கெல்லாம் கர்த்தராலே பயங்கரம் உண்டு. ஏதோ ஒரு கொள்ளை நோய் வந்துச்சு. கர்த்தராலே பயங்கரம் உண்டானதுனால் யாக்கோபை பின்தொடராது இருந்தார்கள். இல்லைன்னா எங்கள் சொந்தக்காரங்க, எங்கள் ஜாதிக்காரங்க எல்லாரையும் நீ கொன்று போட்டு விட்டு தப்பி போகிறாயான்னு எல்லாம் பின்தொடர்ந்து யாக்கோபு குடும்பத்தை அழித்து போட்டிருப்பார்கள். அதனால் ஒரு கூட்டமாக, சபையாக, குடும்பமாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். தனிப்பட்டவர்களாகவும் தங்களை தாங்களே ஆராய்ந்து பார்க்கணும், சோதித்தறியணும். சபையாக, குடும்பமாக, குழுவாக நிதானித்து அறியணும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால், அதனால் அது ரொம்ப முக்கியமான விஷயம். கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுறதுக்கு முக்கியமான விஷயம். எல்லா விதமான தீங்குகளுக்கும் பொல்லாத மனிதர்களுக்கும் தப்புவிக்கப்படுவதற்கு ஏதுவான ஒரு விஷயமாக ஆதியாகமம் 35 அதை பார்க்கிறோம். ஆகினால ஆராதிப்பது நல்லது. இப்போ நேர ஆராதனைக்கு போயிடுறாங்க. பல கூடுகைகளில் எடுத்தோடனே ஆராதனை, அப்புறம் ஆண்டோடைய வார்த்தை, அப்புறம் ஜெபம் பண்ணி முடிச்சிடறாங்க. கொஞ்சம் நேரம் ஆகிலும், அல்லது அந்த கர்த்தருடைய பந்திக்கு போகிறதுக்கு முன்னதாக ஆகிலும்
கர்த்தருடைய பந்தியை சர்வசாதாரணமாக ஏதோ டீ காஃபி கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். ஒரு அறிவிப்பு கிடையாது. கர்த்தருடைய பந்தி கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் ஏதோ ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க, ஏதோ டீ காஃபி குடிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்குது. பார்த்தா கர்த்தருடைய பந்தி அப்பத்தை ரசத்தை பரிமாறுறாங்க. ஒரு அறிவிப்பு இல்லை, ஒரு ஜெபம் இல்லை, ஒரு வேத பகுதியை வாசிக்கலை, ஒன்றுமே கிடையாது. ஸ்நாக்ஸு, பலகாரம், டீ காஃபி கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரமாகிலும் சில நிமிடங்களாகிலும் சபையாக ஜெபம் பண்ணி ஆராய்ந்து பார்த்து நிதானித்து பார்த்து சோதித்தறிந்து குற்றங்குறைகளை அறிக்கை செய்து ஆண்டவரோட ஒப்புரவாகி அதுக்கப்புறம் கர்த்தருடைய பந்திக்கு போகிறது தான் சபைக்கு ஆசீர்வாதம், சபையில் இருக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதம். ஆகவே நவீன ஊழியக்காரர்கள், நவீன ஊழியங்கள் தயவுசெய்து கவனத்தில் கொள்ள உங்களை கேட்கிறேன். தனிப்பட்ட சகோதர சகோதரிகளும் சபையில் நேரம் இருக்கோ இல்லையோ, நீங்கள் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. இன்றைக்கி கர்த்தருடைய பந்திக்கு போகிறீங்கன்னா வீட்டில் இருந்து உங்களை நீங்களே சோதித்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் சரி பண்ணிக்கிட்டு போங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.